தெனாலிராமன் மற்றும் பேராசை பெற்ற பண்டிதர்கள். ஒரு நாள் சில பண்டிதர்கள் அரசர் கிருஷ்ணதேவராயரின் அரண்மனைக்கு வந்து தங்களை பெரிய அறிஞர்கள் என கூறி பரிசாக தங்க நாணயங்களை கோரினர். அவர்கள் சொல்லியதை கேட்டு தன்னுடைய நல்ல தன்மையால் அரசர் அவர்களுக்கு பரிசு வழங்க விரைந்தார். ஆனால் அதை பார்த்த தெனாலிராமன் சிரித்து அவர்களை சோதிக்க வேண்டும் என கூறினார். மகாராஜா, உண்மையான பண்டிதர்களாக இருந்தால் அவர்கள் எளிய கேள்விகளுக்கு தக்க பதில் சொல்லுவார்கள். அவ்வாறு இருந்தால் மட்டுமே அவர்கள் தங்கம் பெற தகுதியானவர்கள் என்று தெனாலி கூறினார். அரசர் சிரித்து ஒப்புக்கொண்டார். பண்டிதர்கள் முதலில் தம்மை பற்றி பெருமை பேசிக் கொண்டனர். ஆனால் தெனாலி அவர்களிடம் சில புத்திசாலித்தனமான கேள்விகளை கேட்டார். அர்த்தம் கூறும் சோதனை. வேதங்களில் உள்ள ஒரு எளிய ஸ்லோகத்தின் பொருள் என்ன? உண்மையான அறிஞர்கள் இவ்வளவு சாதாரணமான கேள்விக்கு துணிந்து பதிலளிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் திகைத்தனர். அறிவு பற்றிய தர்க்க ரீதியான கேள்வி அறிவு முடிவற்றது என்று கூறினால் ஒரு அறிஞர் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு விட்டேன் என கூற முடியுமா? உண்மையான அறிஞர்கள் இல்லை என்று பதிலளிப்பார்கள். ஏனெனில் அறிவுக்கு முடிவே இல்லை. ஆனால் இவர்கள் பதில் சொல்ல முடியவில்லை. நடைமுறைக்கேற்ப பதிலளிக்க வேண்டிய கேள்வி, ஒரு மரத்துக்கு 10 கிளைகள் இருக்கின்றன, ஒவ்வொரு கிளைக்கும் 10 இலைகள் இருக்கின்றன, அத்தனைக்கும் எத்தனை வேர்கள் இருக்கும்? இது ஒரு தந்திரமான கேள்வி. மரத்தில் உள்ள கிளைகளின் எண்ணிக்கைக்கும் அதன் வேர்களின் எண்ணிக்கைக்கும் தொடர்பே இல்லை. ஆனால் பண்டிதர்கள் கணக்கு போட்டுக்கொண்டே இருந்தனர். சமஸ்கிருதத்தில் ஆற்றல் சோதனை. உடனே ஒரு சமஸ்கிருத சுலோகம் சொல்ல முடியுமா? உண்மையான பண்டிதர்கள் இளம் வயதில் இருந்தே சமஸ்கிருதத்தில் திறமை பெற்றிருப்பார்கள். ஆனால் இவர்கள் மௌனமாக நின்றனர். இறுதி புகைப்பட கேள்வி, உலகில் மிக அரிய வேதம் எது? உண்மையான அறிஞர்கள் உண்மையான பதிலை கூறுவார்கள். ஆனால் இவர்கள் புதிதாக ஏதோ ஒரு வேதத்தின் பெயரை உருவாக்கி பேசினார்கள். அதன் மூலம் அவர்கள் தங்களை தாங்களே வெளிப்படுத்திக் கொண்டார்கள். தெனாலிராமனின் புத்திசாலித்தனமான கேள்விகள் அவர்களின் உண்மை முகத்தை களங்கமில்லாமல் வெளிப்படுத்தியது. இவர்கள் உண்மையான அறிஞர்கள் அல்ல, மாறாக அரசரை ஏமாற்ற முயன்ற ஆட்கள் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டார்கள். அதை கேட்ட அரசர் கோபமடைந்து, நீங்கள் அறிஞர்கள் அல்ல, மோசடிகள். அரசர் அவையில் பொய்யாக கூறுவது மிகவும் தீவிரமான குற்றம் என்று கூறி அவர்களை விரட்டினார். அரண்மனையில் அனைவரும் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினர். அரசர் அவருக்கு பரிசாக பொன்னாணயங்களை வழங்கினார். கதை நெறி. உண்மையான அறிவு எப்போதும் சோதனைகளை தாண்டும். ஏமாற்றுக்காரர்களை அடையாளம் காண நம்முடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும். பேராசை ஒருவரை எவ்வாறு வீழ்த்தும் என்பதை இந்த கதை அழகாக விளக்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து